இந்த மாதிரியான இறை படங்களை நம்ம வீட்டுல வைக்க கூடாது, இந்த படங்கள்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கன்னா நீங்க எந்த படங்களை சொல்லுவீங்க? இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இதுல மாட்டு கருத்தையில் அடிச்சு சொல்ல முடியும்னால இதுதான் 100% உண்மை. அப்படி பண்ணி பாருங்க. நீங்க தெய்வத்தை கோயிலில் போய் பார்க்க வேணாம். நீங்க பாசிட்டிவ் வைப் வந்து நீங்க கோவிலுக்கு போய் உட்கார வேணாம். தியானம் பண்றதுக்கு நீங்க கோயிலில் போய் உட்கார வேணாம். அதுல முக்கியமான ஒரு 5 விஷயம் சொல்லலாம். இப்போ இவ்வளவு சொல்லிட்டேன்னா எது வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இறை படங்களை நம்ம வீட்டுல வைக்க கூடாது, இந்த படங்கள்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கன்னா நீங்க எந்த படங்களை சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்க. ரொம்ப நாள் முன்னாடி கேட்குற கேள்வி இப்போ கேட்குறீங்க ரொம்ப லேட்டாக. முதல்ல வந்து தெய்வன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் தெய்வம். கண்ணுக்கு தெரிஞ்சா தெய்வமே கிடையாது. 2 நாளில் மறந்துடுவோம். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்ப்போம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீலோட பார்ப்போம். 3வது நாள் அழகடகட்டும் அப்படின்ற மாதிரி போயிடும். இதுதானே உண்மை. ஸோ இதுதான் ஒரு ப்ராக்டிக்கல், இதுதான் உண்மை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தெய்வம் என்றைக்கும் யார் கண்ணு முன்னாடி வர்றதில்லை. தெய்வம் கண் முன்னாடி வந்து மனுஷனும் பார்த்து மனுஷனும் கிடையாது. சொல்லலாம், தெய்வ வழிபாடு பண்ணலாம், உணரலாம், ஃபீல் இருக்கலாம், அந்த வைப்ரேஷன் இருக்கலாம். ஆனால் பார்த்தேன்றது முழுக்க முழுக்க போய் அது பார்க்கவும் முடியாது. அதை பார்த்து நீ மனுஷனா வாழ்ந்துட்டான்னு நீ மனுஷனே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச ஒரு தெய்வத்தை, அது எந்த தெய்வனா இருக்கட்டும், நான் அதுதான் இதுதான் பேசலை, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அதுன்னு பேசினாலே நம்மளோட 7:30 விட்டுருவானுங்க. இது பேசுகிற அது பேசுகிறேன்னு. நம்ம பேசுறது அனைத்துமே சராசரியாக இருக்கிற மனிதனுக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கும், நம்மளால சில பேர் வந்து வண்டி ஓட்ட தெரியும், ஆனால் எப்படி ஓட்டணும்னு தெரியாது. வாழ்க்கையில பிறந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க தவிர ஆனால் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண நன்மை எது இருக்கும், தீமை எது இருக்கும், இதுதான் நம்மளோட கான்செப்ட். வகையில் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வந்து நம்ம உருவமாக வைக்கணும் அப்படின்றது, வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னா, இப்போ இந்து சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அது அவங்களோட ஒரு கோட்பாடு, பாரம்பரியமாக வர்றது. உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் கோயில் அக்ரகாரத்தை எவ்வளோ ஒரு சுத்தபத்தமாக நம்ம வைப்போமோ அதுக்கு ஈடாக நீ வீட்டை வைக்கணும். வார்த்தையில் எல்லாம் கவனிச்சிங்க மக்களே. சொல்ல வர கான்செப்ட் அதுதான். நீங்கள் எந்த படத்தை வேணால் வைங்க, எந்த சாமி வேணால் வழிபடுங்க, சிலையாக வைங்க, ஃபோட்டோவாக வைங்க, என்ன வேணால் உங்கள் ஆசைக்கு நீங்கள் எதில் வேணாலும் வாங்கி வைங்க, சிலையை செஞ்சு கூட செதுக்கி கூட வைங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான விரதம் இருக்கீங்களா, அந்தந்த நாட்களில் அந்தந்த விரதம் இருக்கிறது, அந்தந்த பூஜைகள் பண்ணுறது, அந்த எல்லா நமஸ்காரம் நிறைய இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கரெக்டான வழிபாடுறோம் பை, என்னால் வழிபட முடியும் அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் சிலையாவோ ஃபோட்டோவோ உருவமாவோ வைங்க. இல்லை அப்படின்னா, இல்லை பை என்னால் பராமரிக்க முடியல, என்னால் செய்ய முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுத்து கோவிலில் கொடுத்துடலாம். நிறைய வீட்டில் இன்றைக்கும் பண்ணுற தப்பு அது ஒன்று தான். அவங்க இருக்கிற பிஸி ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது பிரம்மாண்டமாக பூஜாரை வச்சுருவாங்க, சாமியார் வச்சுருவாங்க, கப்போர்டு வச்சுருவாங்க, எல்லாமே பண்ணிவிடுவாங்க, புதுசில் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது. 100ல் 10 பேர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, 90% மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. ஆனால் கேளுங்க, எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், வீட்டில் காசு நிற்க மாட்டேன்னு, எவ்வளோ நல்ல லெவலில் இருந்தேன், அப்படியே கீழே இறங்கிட்டேன். பிஸ்னஸ் லாஸு, ஆக்சிடென்ட்டு, விபத்து, ஊர் பிரியுது, வீட்டில் சண்டை, ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் பிரியுது. எங்கேருந்து வருது இந்த பிரச்சனைலாம்? ஒரு பிரச்சனையை நீ தேடி போகிறது, நீ வேணும்னு போய் பண்ணுறது வேறு. ஆனால் உனக்கு பண்ணாமே உனக்கு பிரச்சனைகள் வருதுல்ல, அப்போ ஏன் வருது? எதுக்காக பிரச்சனை வருது? அப்போ நீ நடந்துக்கிற வழியில் ஏதோ ஒரு தவறு நடக்குது. இதுதான் கான்செப்ட். அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையில் சேரும். ஏன்னா ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு சில உருவத்தை வந்து நம்ம அப்படியே நம்ம வீட்டில் வச்சுட்டு அதை கவனிக்காமல், அதை பராமரிக்காமல், எந்த ஒரு இஷ்யூம் பண்ணாமல், அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணாமல், ஏதோ நம்ம வர்றதோ போகிறதும், வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நாள் பண்ணுறதும், இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டில் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இதில் மாட்டு கருத்தையில் அடித்து சொல்ல முடியும்னால இதுதான் 100% உண்மை. உடம்புல இருக்கிற நம்மளே கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலைன்னா 3வது நாள் நம்ம உடனே ஸ்மெல் வந்தது. 2 நாள் குளிக்கலாம், 3வது நாள் ஸ்மெல்லு வரும்.
அப்போ நார்மலாக மனுஷன் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடுறோம்னா அது எப்படி வழிபடணும், அந்த இடத்த எப்படி வச்சுக்கணும், ஒரே மாதிரி எப்படி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை வழிபடுறீங்களோ, பூஜைகள் நமஸ்காரம் விரதங்கள் என்னென்ன இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது அனைத்தும் நீங்கள் கரெக்டாக இந்த மண்ணில் பிரபஞ்சத்தில் இருக்கிற வரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கஷ்டமே வராது. அதே மாதிரி அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க மருமகளோ பொண்ணோ யார் வராங்களோ அவங்களையும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் தெய்வத்தை கோயிலில் போய் பார்க்க வேணாம். நீங்கள் பாசிட்டிவ் வைப் வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் உட்கார வேணாம். தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் கோவிலில் போய் உட்கார வேணாம். வீட்டில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். வீட்டிலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்துடும். கெட்ட சக்தி ஒன்றும் வராது. வீட்டில் கெட்ட கனவு வராது. அந்த வீட்டில் துர்மரம் நடக்காது. சண்டை சடி வராது. கணவன் மணிக்குள்ளே பிரிய வராது. ஏன்னா உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ் கோவிலில் இருக்கிற பாசிட்டிவ் நீங்கள் வீட்டிலே உணரலாம். ஆனால் பண்ணுறாங்களா நம்பாளுங்க? இல்லை. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டக்குன்னு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியால் அந்நியரால் உள்ளே சேர்க்கறது, அவங்க வரவங்க பீரியடில் இருப்பாங்களா, சுத்தமாக இருப்பாங்களா தெரியாது, அவங்கள உள்ளே உட்கார வச்சுப்பாங்க, கண்ணி தீட்டிலேருந்து உட்கார வச்சுப்பாங்க, வீட்டுக்கு போயிருப்பாங்க. நான் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அதை போகிற பக்கம் ஒன்று பார்த்துட்டு போயிடலான்னுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தானே, அவன் வீட்டுக்கு ஏன் போகிறேன்? அவனுக்கு தெரியுமா வரவங்களுக்கு வாங்க 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 உட்கார வச்சு நடு வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஆனால் எங்கே போயிட்டு வந்துங்க இப்போ பக்கத்தில் ஒரு தம்பி செத்துட்டாப்பில் அவர் பார்க்க வந்தேன், அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகல. வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு போகணும் தானே, உன்னையும் நீயும் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும். நீ வீட்டுக்கு மூடி போவியா, குளிச்சு தானே போவேன், அப்போ ஏன் அவன் வீட்டுக்கு போகிறேன்? நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த தப்பை. ஸோ அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால் இவ்வளவோ நம்மளை அறிந்தும் அறியாமல் தப்பு நடக்குது. அந்த தப்பெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பாய்கிட்டையும் போனா எந்த சாமியார்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டியது வருமானம் வரும், பணம் தங்கும், மன நிம்மதி இருக்கும், கல்யாணம் இருக்கும், சுபகாரியம் நடக்கும், குழந்தை பிறக்கும், ஒரு மனுஷன் அனைத்துமே நடக்கும். ஏன்னா வீடு உங்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 5 விஷயம் சொல்லலாம். இப்போ இவ்வளவும் சொல்லிட்டேன்னா எது வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக காளி உருவம் படம் போட்டது வைக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் பண்ணக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உருவம் பார்த்தீங்கன்னா சில பேர் வைக்கிறாங்க, அதுவும் வைக்கக்கூடாது. 2. 3வது இது வைக்கணும், ஆனால் உங்கள் சௌரியம். நான் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி தான் வைங்க. இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்ன உருவம் வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா காளி உருவம் படம் போட்டது வைக்கக்கூடாது. 2வது சனி பகவானோட படமும் வைக்கக்கூடாது. இது 2ம் வைக்கவே கூடாது. 2 வைக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஞ்சநேயர் படமோ, 2வது ஐயப்பனோட படமோ. இந்த 2 படம் வைக்கலாம். ஆனால் அதுக்கான வச்சுட்டு உங்களால் பராமரிக்க முடியும், சுத்தபத்தமாக பண்ண முடியும், எல்லாருமே நான் கரெக்டாக பண்ணுவோமேன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு வைங்க. சாமி படம் எல்லாமே வைக்கிற மாதிரி நம்மளாம் வச்சுட்டோன்னா அதை நீங்கள் பராமரிக்கலைன்னா டோட்டலாக வாழ்க்கையே தலைகீழ மாற்றி விட்டுரும். ஏன்னா அந்த 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் தன்மை இருக்குது. ஸோ ஒன்றுமே வம்சமே இல்லாத மாதிரிலாம் ஆகிடும். அதனால் ஒன்று நான் சொன்ன அனைத்துமே உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. முடியலையா இருக்கிற ஃபோட்டோவை கொடுத்துருங்க. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள், 4 பேர் தியானத்தில் உட்காருங்க, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டா தான் சாமி வரும்னு கிடையாது. இல்லை பையன் என்னால் வீட்லேயே வைக்க முடியும்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான ப்ரொசீஜராக என்னென்ன பண்ணணும், என்னென்ன கடமையில் என்னென்ன பண்ணணும், வீட்டில் யார் வரணும் யார் வரக்கூடாது, எப்படி உட்கார வைக்கணும், எந்த நேரத்தில் நீங்கள் பீரியட் டைமில் எப்படி இருக்கணும், பரவங்களை எப்படி உட்கார வைக்கணும், நிறைய கோட்பாடு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் அருமையாக சந்தோஷமாக இந்த பிரபஞ்சத்தில் நல்லா வாழலாம். எந்த ஒரு நிறைய குறைவு இல்லாமல் நீங்கள் வாழலாம். நடக்க வேண்டியது அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். சூப்பர் பாய். என்ன படம் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் கேட்டேன். என்ன படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முழு விவரத்தையும் சொன்னதற்கு ரொம்பவே நன்றி பாய். நன்றிம்மா.